எஸ் பாலையா. சுந்தரம் தம்பிக்கிட்ட சொன்னேன், மலேசியாவுக்கு வந்தா சுருளி. எத்தனை இடம் போயிருக்கேன், மலேசியா மாதிரி வராது, சுத்தி முத்தம் பார்த்தா பாம்பு. தேங்காய் சீனிவாசன். ஏய் சாக்கு சிக்கா சிக்கே, நீ வாயை வச்சுக்கினே சை சக்கா சிக்கி சக்கான பேசுற வச்சுக்கோயேன். விஜயகாந்த். எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஏய் ஏன்டா அடிச்ச, எதுக்குடா அடிச்ச, ஏன்டா? பாரதி ராஜா. கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை பாடம் படித்தவர் பாரதி ராஜா. டக்குனு இடங்க. கார்த்திக். அழோ ஏய் இங்கே பார்த்து ஒரு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரகுவரன். என்னன்னா கேன என்ன கௌதமணி. ஏய் நான் ஏன் பண்ணிக்கிட்டே டேய் மலேசியாடா. செந்தில். அண்ணே அண்ணே எனக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுங்களே, மலேசியா பாட்டுல தமிழ் பாட்டு பாடுறாங்கன்னு. ஜனகராஜ். மாமே எத்தனையோ ஊருக்கு போயிருக்கிறார். மலேசியா மசாஜ் மாதிரி. விசுவமணி. பேஷ் பேஷ் ரொம்ப நன்றியா உங்களை பார்க்கும்போது. சச்சின் டெண்டுல்கர். ஹாய் wonderful organization they doing it. अमिताभ. आज मेरे सामने बैठे सब कलाकार हैं. सीखा हुआ விருமானந்த வாரியார். கைதல நிரந்தனே அப்பா மூடமல் போரி கப்பிய கனிமுகன் அறிவேனே. தல. பதினாறு சொல்றேன் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்கிறதுடா. இளைய தளபதி. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்ட. இப்பதான் உனக்கு முக்கியமான மேட்ருக்கே வரேன். நம்ம தமிழ் சினிமாவினுடைய 2 கண்கள். முதல்ல உலக நாயகன் மஞ்சு உன்னால பேசிய முடியுமா? உலக நாயகன் அவருடைய வாய்ஸ் பேசுறது உண்மையிலே கஷ்டன்றதை விட அவர் உலக நாயகன். அதாவது எனக்கெல்லாம் வந்து என்னென்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருக்கு இல்லை. அவர் இல்லைன்ற ஒரு குறையை எனக்கு தீர்த்தது அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள். ஒரு கரவாசம். இந்த டைலாக்கை நான் வந்து எங்கள் நடிகர் திலகம் முன்னாடி நான் நடிச்சுக்கான்னு சொன்னேன். டே ரொம்ப நல்லா நடிச்சேன் சொன்னார். அது என்னன்னா அவர் படத்து வசனம். ஃபர்ஸ்ட் படம் பராசக்தி படத்தில் ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள், அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், ஆட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், இந்த சட்டத்தில் அந்த டைலாக்கு. அந்த டைலாக்கை அண்ணன் கமல் சார் அவர் நடிச்சிருந்தா அப்படி இருக்குன்னு ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினான், அந்த ஓட்டத்தை தடுத்திருக்கணும், ஓட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், சட்டத்தை நீட்டுவார். செஞ்சாங்களா? செய்யலையா? வாழ வச்சாங்களா? கல்யாணம் வாழ வைக்கல. 4 பேருக்கு நல்லது பண்றது எதுவுமே தப்பல சொன்னவர் அவரே பண்ண. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? கடவுள் பாதி மிருகம் பாதி. என்னைக்கு அவர் நாள் எல்லாமே நல்லதா நடக்கையா, நல்லதா நடக்கும். அந்த நல்ல நடக்கிற அந்த நாள்ல நான் ஆனந்த கண்ணீரியா வசனத்தை சூப்பர் ஸ்டார் பேசியிருந்தார். வாழ்க்கையின் ஓரத்திற்கே எனது ஓட்டத்தை தடுத்திருக்கிற தடுக்கலையே, ஓடினது பொண்ணு. ஒரு சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுக்கேன். ஒரு சொல்றதெல்லாம் நல்லா கேட்டிருக்கேன். ஒரு பொண்ணு எப்படி தெரியுமா இருக்கணும்? சிரிச்சு பேசணும், சிலாவலி சண்டை போடக்கூடாது. ஒரு பொண்ணு சிரிச்சு பேசணும், சிலாவலி சண்டை போடக்கூடாது. ஒரு பொண்ணு எப்படி தெரியுமா இருக்கணும்? அடக்கமா இருக்கணும். ஐஸ் போட்டு ஆம்பளை காலை மிதிக்க கூடாது. ஒரு பொண்ணு நளினமா இருக்கணும். நைட்டி போட்டு நாட்டார் கடையிலே போன் பேசக்கூடாது. மொத்தத்தில் பொம்பளையா இருக்கணும்.
பொம்பளை ஆம்பளை ஆகக்கூடாது, பொம்பளை ஆம்பளான அசிங்க, ஆம்பளை பொம்பளையான அவமான கடைசி சொல்லிக்கிறேன். கடவுளை நல்லா ஐயப்பா, சாப்பாடுக்கு தேவை நெய்யப்பா, நாட்டு அநியாயத்தை போக்க வந்தார் யாரு? படையப்பா. ஏன்னா நான் இப்போ இது மாதிரி ஊருக்கு வந்தா ஒரு விஷயம் சொல்லுவேன், எல்லாருமே தெரியும். இப்போ ஒரு விஷயம் சொல்ல நல்லா கேளுங்க. ஏழை, பணக்காரன், பரதேசி, இந்த மூணுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? ஏழைன்னா யார்? அது வேணும் இது வேணும் ஏங்குறானே அவன் தான் ஏழை. ஏன்னா பணக்காரன் யார் தெரியுமா? பணத்தை பத்தி கவலைப்படாம அள்ளி அள்ளி வீசுறானே அவன் தான் பணக்காரன். கண்ணா பரதேசினா யார் தெரியுமா? நல்லா சொன்ன கேட்டு. பரதேசினா யாருன்னா ஒரு ஏழை பணக்காரனாகி அவன் பணக்காரன் கூட சேர்ந்த ஏழையை பத்தி ஏளனமா பேசினா அவன் தான்டா பரதேசி. கடைசியா ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்க. தான் மட்டும் வாழணும் சொல்றவன் தொங்கா, தொங்கா. அடுத்த தொழிலாளிய வாழ வச்சு பார்க்கிறதா எங்க சீக்கா. வாய்ப்புக்கு நன்றி. அருமையான நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாம் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என் சார்பாக அல்ல, ஒட்டுமொத்த எங்கள் தமிழ் சினிமா சார்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தயவு செய்து சினிமாவை திருட்டு விசிடியில் பார்க்காதீர்கள். ஏன்னா இங்கு அமர்ந்திருக்கிறாரே எங்கள் அண்ணன் உலக நாயகன் கமலஹாசன்